நீ மயூரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்பாங்க? இந்த முடிவை எடுத்தது பாட்டி மட்டும் இல்ல, ஜோசியர்கிட்ட கேட்டு அம்மா பாட்டி எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஒரு வழியா அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அவரை அவமானப்படுத்தி அனுப்புனதுக்கும் இனிமே அவரை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பண்ணது என் மனசுக்கு நிம்மதி சந்தோஷத்துல கொடுக்கணும். ஐ மீன், அவன் இங்க வந்து வேலையை பார்க்கறத விட்டுட்டு உங்ககிட்ட பேசுறதுலே குறியா இருந்தான்ல. என்ன இருந்தாலும் அவன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான்ல, அதுக்காக தானே நீ அவனை இனிமே வேலைக்கு வர வேணான்னு சொன்ன. மோர் குழம்பு எழுதியாச்சு. வடை ஓஎஸ் அப்புறம் கூட்டு எஸ் அதையும் எழுதியாச்சு. அத்தை, பருப்பு போலி செய்யலாம், நல்லா இருக்கும்ல? சரி, பருப்பு போலியே செய்யலாம். ஆனா அது பத்தாது, வேற ஏதாவது ஸ்வீட் கூட செய்யணும். பாட்டிமா, இப்படி நாமளே லிஸ்ட் போட்டு குழம்பிக்கிறதுக்கு பதிலா சமையல்காரங்களை கூப்பிட்டு சொல்லிட்டா அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. என்ன வேணும்னு சொன்னா போதும். ஆமா அத்தை, அவ சொல்றதும் கரெக்ட் தானே. சமையல்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்களையும் கேட்டு முடிவு பண்ணலாம். சரி, கரண் கிட்ட சொல்லி சாயந்தரமே சமையல்காரனை வர சொல்லிடு, சரியா? அர்ஜுன் நில்லு. எங்கப்பா போற நீ? கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், நாளை கழிச்சு உனக்கு நிச்சயதார்த்தம். இன்னையில இருந்து நீ வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக கூடாதுன்னு கரண் உன்கிட்ட சொல்லிருப்பானே? சொன்னாமா, ஆனா நான் இப்ப போறது வேலைக்காக இல்ல. அப்புறம் வேற எங்கடா போற? அர்ஜுன், உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் 2 நாள் தாண்டா இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கும் மயூரிக்கும் துணிமணிலாம் வாங்கணும், 1008 வேலை இருக்கேடா. இந்த நேரத்துல வெளியில போறேன்னு சொன்னா நல்லா வாப்பா இருக்கு. நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. அம்மா ப்ளீஸ், என்ன நீங்க தடுக்காதீங்க. நான் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறேன். ஒரு வகையில இது ஃபைனல் செட்டில்மெண்ட்னு வச்சுக்கலாம். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். இங்க பாரு, அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ வெளியில போக கூடாதுன்னா போக கூடாதுதான், புரியுதா? ஹேமா, இப்ப எதுக்காக அவன் இப்படி வற்புறுத்துற? என்னை என் பேர இனிமே ஏமாத்தவே மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு அர்ஜுன், நீ எங்க வேணாலும் போயிட்டு வாப்பா, ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும். சரி. ஹேமா, ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? 1008 வேலை இருக்கு, நீ வா. வா. போ அர்ஜுன், போ. நீ இவ்ளோ முக்கியமா எங்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ நினைச்சிட்டு போற காரியம் நிச்சயமா நடக்காது. ஏன் தெரியுமா? அமிர்தா எனக்கு வாக்கு கொடுத்திருக்கா, அதுவும் அந்த சிவனோட சன்னதியில கொடுத்திருக்கா. இனி உன்னோட லைஃப்ல குறுக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அது இருக்கும். ஏன்னா உன்னை நம்பவே முடியாது அர்ஜுன். அதே மாதிரி அமிர்தாவை நான் எப்படி நம்புறது? அதனால இப்போதைக்கு 2 பேரையும் நம்ப மாட்டேன். கடவுளே, நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த அமிர்தாவை அர்ஜுனை விட்டு நிரந்தரமா விலகி போற மாதிரி நீதான் ஏதாவது செய்யணும். ப்ளீஸ் கடவுளே, எனக்காக நீதான் இதை செய்யணும். என்னடா தலையெழுத்து இது? ச்சே, இந்த மந்திரவாதிங்களை சூனியம் பண்றவங்கள தேடி தேடி என் வயசெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் போல் இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்டவங்களுக்குலாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி 1 மாசத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சம்பளம் கொடுத்துடணும். அப்பதான் இந்த மாதிரி மழையிலையும் வெயிலையும் காடும் கொலன்னு நாய் மாதிரி தேட வேண்டாம். சொன்ன மாதிரியே எப்படியோ பக்கத்து ஊருக்கு வந்தாச்சு. ஆனா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மந்திரவாதி யாரும் இல்லையே. இங்கதான் யாரோ ஒருத்தர் இருப்பாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்களே. யார் நீ? யார தேடிக்கிட்டு நீ இங்க வந்திருக்க? நீங்க கால பைரவ கால ருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு. ஐயோ, உங்களதான் சுவாமி நான் தேடிட்டு வந்தேன். காரணம்? ஐயோ, ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க. என்ன தேடி இவ்வளவு தூரம் வர்ற அளவுக்கு உன் வீட்டுல
அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பலவீனமானவங்க பலசாலியை தானங்க தேடி வருவாங்க. நான் பலவீனமானவன், நீங்க மிகப்பெரிய பலசாலி. நீங்க தான் எப்படியாவது பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் சுவாமி. அப்படியெல்லாம் என்னால நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஐயோ சுவாமி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீங்க எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். இல்லனா இங்கேயே அப்படியே உங்க காலை பிடிச்சிட்டு உட்காந்துருவேன். நீங்க சாபம் விட்டாலும் பரவாயில்ல. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இந்த பாலா போன பாம்பு நான் பிரச்சனையை சொல்ல வந்தாலும் என் வாயை கட்டி போட்டுறாளே. அவ பாம்புன்னு சொல்ல நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால சொல்ல முடியலையே. என்ன இவ்வளவு தீவிரமா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சுவாமி. நான் இங்க பக்கத்து ஊர்ல தான் இருக்கேன். துர்காபுரத்துல இருக்கேன். பூஜை புனஸ்காரம்னு ஆச்சாரமான குடும்பம் எங்களோடது. சுவாமி, இப்ப இடையில ஒரு பாம்பு தொல்லை கொடுக்குது. நான் எதை பார்த்தாலும் பாம்பா தாங்க தெரியுது. உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ற நிலைமையில இருக்கோம் சுவாமி. நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து இந்த பாம்போட தொல்லையை தீர்த்து வைக்கணும். பாம்பு சம்பந்தப்பட்டது எதுவா இருந்தாலும் அது எங்க வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு நீங்க தான் தீர்த்து வைக்கணும் சுவாமி. வேணும்னா நீங்க கேட்கிற அளவுக்கு பணத்தை கொடுக்குறேன். எனக்கு பண தேவை என்னைக்குமே கிடையாது. நான் வர்றேன். அங்க வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். சுவாமி, நீங்க வீட்டுக்குலாம் வர வேண்டாம். நீங்க இங்க இருந்தே பாம்பு வீட்டுக்குள்ள வராத மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ணி கொடுத்தா போதும். நீ கிளம்பி போ. நான் அப்புறமா நேரா வர்றேன். வரேன் சாமி. தாயே சௌடி, எதுக்காக இந்த வேலையை என் கையில ஒப்படைச்சிருக்க? நீ சொல்றத செய்யறது மட்டும்தான் என் கடமை. அது என்ன பாம்பு? ஏன் திரும்ப திரும்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட கண்ணுக்கு அது தெரியுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னன்னு தான் எனக்கு புரியல. இருந்தாலும் உன் உத்தரவுக்கு பணிஞ்சு நான் அதை செய்யறேன் தாயே. யார் பேர்லயாவது அர்ச்சனை பண்ணணுமா? சாமி பேருக்கு பண்ணுங்க, அப்புறம் அர்ஜுனுங்கிற பேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. அர்ச்சகரே, அப்புறம் இன்னொரு விஷயம், அர்ஜுனுக்கு எல்லா வகையிலயும் சந்தோஷம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு என் பேர்ல அர்ச்சனை பண்றீங்க? அது அர்ஜுன், நீங்க எப்படிங்க? ஏன் வந்திருக்க கூடாதோ? உங்க வீட்ல இருந்து என்ன துரத்துட்டீங்க, கோவிலுக்கு கூட நான் வரக்கூடாது? இல்ல, நான் அப்படி சொல்லல. இது பாருங்க, இது ஒரு பொது இடம், அதுலயும் கோவில். யாரு வேணா இங்க வரலாம். ஏன் வந்தேன்னு கேட்கிற உரிமை யாருக்கும் இல்ல. அது இல்ல அர்ஜுன், இது பாருங்க, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. அது வந்து அர்ஜுன். போதுங்க, எதுவும் பேச வேண்டாம். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நேத்து நான் என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல பள்ளி தூக்கி போட்டீங்க. பள்ளி போடுற அளவுக்கு நான் என்ன பண்ணேங்க? முன்ன பின்ன தெரியாதவங்க என் ரூமுக்கு வந்தா நான் சும்மா இருக்கணுமா? என்ன சொன்னீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்களா? இதுக்கு முன்னாடி நான் உங்க ரூமுக்கு வந்ததே கிடையாதா? அப்ப வந்தப்பெல்லாம் உங்ககிட்ட நான் என் காதல சொன்னதே இல்லையா? என் காதலை கொத்துக்கோங்கன்னு நான் உங்களை எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், எவ்வளவு அடம் பிடிச்சிருப்பேன், உங்களை எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கேன், எவ்வளவு இம்சை பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நான் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவன் இல்லையா?
அப்பெல்லாம் நேத்து மாதிரி நீங்க ஏன் இஷ்யூ கிரியேட் பண்ணல? இத்தனை நாள் சும்மா இருந்தவங்க நேத்து மட்டும் ஏன் என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க? ஆமா, நான் அவமானப்படுத்தினதான். இத்தனை நாளா நீங்களும் என்னை விட்டு விலகி போயிடுவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். உங்களை காதலிக்க மாட்டேன்னு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனா திரும்ப திரும்ப என் பின்னாடியே சுத்துனீங்க. அதனால்தான் எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணேன். என் மேல உங்களுக்கு காதல் இல்லைன்னா எதுக்காக என் பேர்ல அர்ச்சனை பண்றீங்க? நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஏன் கடவுளை வேண்டிக்கிறீங்க? என் பேர்ல கோவில் அர்ச்சனை பண்றீங்கன்னா உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். போதும், நிறுத்துங்க. என்ன பேசிக்கிட்டே போறீங்க? கோவில்ல உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்கெல்லாம் உங்களை காதலிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவு காணாதீங்க. நீங்க எனக்கு எத்தனையோ தடவை எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால்தான் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். உங்க லாஜிக் ரொம்ப நல்லா இருக்குங்க. நேத்து நான் கெட்டவனா இருந்தேன், அதுக்குள்ள இன்னைக்கு நல்லவன் ஆயிட்டேனா? நீங்க பேசுறத என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. மொத்தத்துல உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள இந்த அளவுக்கு நீங்க அவமானப்படுத்துவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாருங்க, நேத்து நான் அப்படி நடந்துக்கிட்டது உங்களுக்கு பெரிய அவமானமா இருக்கலாம். அதுக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மன்னிப்பு யாருக்குங்க வேணும்? எனக்கு வேண்டியது உங்க காதல். எங்க வீட்டுல மயூரிங்கிற பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வலுக்கட்டாயமா என்கேஜ்மெண்ட்டை ஏற்பாடு பண்றாங்க. ப்ளீஸ் அமிர்தா, உங்க மனசுல என் மேல காதல் இருக்குங்கிறத ஒத்துக்கோங்க. இது பாருங்க, நம்ம காதலுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்களை எதிர்க்க நான் தயாரா இருக்கேன். நாம் 2 பேரும் சேர்ந்து எத்தனை கஷ்டம் வந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம். ப்ளீஸ் சொல்லுங்க, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா அர்ஜுன் நினைக்கிறது உண்மையாயிடும். நான் உடனே கிளம்பணும். சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க அமிர்தா. இத்தனை நாள் என்ன லவ் பண்ணுங்கன்னு உங்க பின்னாடி சுத்தினதுக்கு நீங்க கொடுக்கிற பலன் இதானா? நிறுத்துங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. இனி இதை பத்தி எதுவும் பேசாதீங்க. அந்த சிவன் மேல சத்தியம். நான் கிளம்புறேன். நில்லுங்க அமிர்தா, சிவன் மேல சத்தியம் பண்றீங்களா? அதுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன். என் மனசுக்குள்ள உங்க மேல காதல வர்றதுக்கு காரணமே அந்த சிவன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே சிவனோட பேரை சொல்லி என்னை விட்டு விலகி போறீங்கல்ல? நாளைக்கு நான் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. பாத்துக்கோங்க. என்ன ஆச்சரியம் இதா? நான் அந்தரத்துல இருக்கேன், அதுவும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம. நிஜமா இது அந்த சுவாமிஜி சொல்லி கொடுத்த மந்திரத்தோட பலன்தான். இத்தனை வருஷமா அந்த பைரவ பாபா கூட சேர்ந்து எத்தனையோ தவம் செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட இப்பேற்பட்ட தவத்தவரை எனக்கு சொல்லி கொடுத்ததே இல்ல. உண்மைதான், உண்மையிலேயே இந்த சுவாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் தான். ஆமா, இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அந்த நாகராணி எங்க இருந்தாலும் என்னை தேடி வருவான்னு சொன்னாங்க. எங்க அந்த நாகராணி இன்னும் இங்க வரல? உண்மையிலே நான் இப்போ அந்தரத்துல மிதக்கிறேன். இந்த தவத்தை நான் இப்படியே தொடர்ந்தா அந்த சுவாமி சொன்ன மாதிரி அந்த நாகராணி இங்கேயே வந்துருவா.
பண்றது? நான் வீட்டுக்கு போற பாதையை விட்டுட்டு ஏன் என் கால் வேற பக்கம் அழுக்குது? ஏதோ ஒரு சக்தி என்ன கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இது யாரோட வேலை? யார் என்ன வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க? என்ன சக்தி இது? ஏன் என்ன இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு? இது ஒருவேளை என் எதிரிகளோட வேலையா இருக்குமோ? இப்ப நான் என்ன பண்றது? இந்த சக்தி கிட்ட இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? எனக்கு தெரியும், அந்த சுவாமி சொன்ன மாதிரி இந்த நேரத்துல நான் மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லி ஆகணும். ஆண்டவா, என்னப்பா உன் திருவிளையாடல்? அவங்க 2 பேர் சந்திக்க நானே காரணமா இருக்கிற மாதிரி பண்ணி நீ ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? கஷ்டத்தை கொடுக்கறவனும் நீதான், சந்தோஷத்தை கொடுக்கறவனும் நீதான், மாட்டி விடுறவனும் நீதான், மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்துறதும் நீதான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நுழைச்சு விளையாட வைக்கிறவனும் நீதான். பாவம், அந்த சின்ன பொண்ணு தனக்கு நடந்த அநியாயத்துக்காக நியாயம் கிடைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கா. அவளை நீதான்ப்பா காப்பாத்தணும். காப்பாத்து பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்திட்டு இந்நேரத்துக்கு நான் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கணுமே. அப்பா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப எப்படி போறது? திடீர்னு எனக்கு இப்ப என்னாச்சு? மந்திரம் எதுவும் சொல்ல முடியல, என்னால பேசக்கூட முடியல. எனக்கு என்ன ஆச்சு? கடைசியில அந்த சின்ன பொண்ணு மேல கருணையை காட்டிட்டியாப்பா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நாகராணி, நீ எங்க இருக்க? ஒரு நாள் தவத்துக்கே உன்னோட உண்மையான சுரூபத்துல எனக்கு தரிசனம் கொடுத்துட்டல. இதே மாதிரி என் தவத்தை நான் தொடர்றேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது நீ பாத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நம்ம சந்திக்க போறோம். காத்துக்கிட்டே இரு.